ஹாய் எவ்ரி ஒன். நேத்து சபரியோட இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தது. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. லைக் கொஷன்ஸும் ஒரே மாதிரி இருந்தது, அதுக்கான ரிப்ளையும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருந்தது. லைக் என்ன பண்றாரு அப்படின்னா, கேள்விகள் கேட்கிறப்பவே வந்துட்டு ரொம்ப இப்ப அந்த ரன்னர் அப்படின்ற அந்த ஆட்டிடியூடோட வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் பிஆர் பத்தி எல்லாம் கேக்குறப்ப வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த 30 lakhs எங்க கிட்ட இருந்தாக்க நாங்கெல்லாம் ஏன் இங்க வந்து இது பண்ண போறோம், இந்த பிக் பாஸ்க்குள்ள வீட்டுக்குள்ள ஏன் என்ட்ரி கொடுக்க போறோம்னு கேக்குறாரு. நியாயமான கேள்வி. ஆனா பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டு நீங்க சும்மா உட்கார்றப்பவே வந்துட்டு உங்களுக்கு அந்த மனசாட்சி கொல்லணும் இல்லையா? நம்ம சும்மா உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 15,000 20,000 வாங்குறோமேடா அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு அந்த மனசாட்சி உறுத்தணும் இல்லையா? அது உறுத்தாம போனதே வந்துட்டு பெரிய கொஸ்டின் மார்க். அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்க கேட்கிற கேள்விகள் வந்துட்டு எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. இன்னொரு விஷயம் எல்லாமே வந்துட்டு திவ்யாக்கு சாதகமாவே இருந்தது அவரோட பதில்கள் எல்லாம். இதுல வந்துட்டு என்ன சொல்றது, இது ஒரு விஷயம். என்ன சொல்றது, இவங்க பண்ணினாக்கா அது வந்துட்டு ஹைலைட் பண்ணணும். மத்தவங்களோடது அப்படின்னா வந்துட்டு அது ஒரு கணக்குல போடணும். அப்படிதான் இவரோட இன்டர்வியூ இருந்தது. இவர் என்ன சொல்ற அந்த திவ்சு அப்படின்னுட்டுன்னு ஒன்று ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது சோஷியல் மீடியால. டிஐவி திவ்சா, சாரி, டிஐவி திவ்யாக்கும் சபரிக்கு எஸ்ஏக்கும் அந்த திவ்சான்னு சொல்லிட்டுன்னு ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அதை பத்தி வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறப்ப வந்துட்டு அப்போ அவர் சொல்றாரு, கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனாக்கா இந்த வெப் சீரிஸ் இதுலலாம் வந்துட்டு அடுத்தது புக் பண்ணிக்கலாமே. ஸோ ஹிஸ் ட்ரைங் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோதான். அது தப்புன்னே நான் சொல்லலை. அதுதான் வந்துட்டு ப்ரோக்ரஸிவ். நீ என்னத்துக்காக போன, ஒரு நடிகனா வந்துட்டு உன்னை வெளிக்காட்டுறதுக்காக போன, அங்க ஒன்றும் பண்ணலன்றது வேற. நீ உட்காந்து வெங்காயத்தோட தான் உட்காந்து பேசிட்டு இருந்த. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு ஒரு இது ஆங்கர் கேட்கிறப்போ உங்களை வெளியில மிக்சர் வின்னர்னு சொல்றாங்க, ஆனியன் வின்னர்னு சொல்றாங்க, ஆனியன் சபரி மிக்சர் சபரின்னு சொல்றாங்களே அப்படின்னா அவ்வளவு கோவம் வருது. அப்படியெல்லாம் சொல்றாங்களா? நான் என்ன சும்மா உட்காந்துட்டாக்கா அவங்க பணத்தை கொடுத்துருவாங்களா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. நீங்க சும்மா தான் உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்றது நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நம்ம நேருக்கு நேர பேசிக்கலாம். அது ஒருத்தர் கேள்வி கேட்கிறப்ப ரொம்ப இதுவா ஜென்யூனா கேட்டாரு. நீங்க இனிஷியலா வந்துட்டு அங்க ப்ளே பண்ணீங்க. லைக் அந்த பார்வதிக்கு வந்துட்டு அடிபடுற வரைக்கும் வந்துட்டு உங்களோட கேம் இருந்தது, அக்ரெசிவ் இருந்தது. பட் ஆஃப்டர் தட் இல்ல, நீங்க ஆளே காணாம போயிட்டீங்க அப்படின்னுட்டுன்னு. சரி, இவங்களெல்லாம் விட்டுடுங்க. இந்த இன்பிட்வீன் வந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ கொடுத்தாங்கல்ல. அப்போ சபரியோட ஃப்ரெண்டு சம்மன் ஷி கேவன் வீடியோ. அந்த வீடியோல என்ன சொன்னாங்க, இந்த சபரிய தேடுறேன், நான் எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ எங்களை விட்டுருங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க அன்னைக்கு? ஒண்ணுமே பண்ணலங்க. இப்ப இது எப்படி இருந்தது? இந்த வின்னர் ரன்னர் எல்லாம் வின்னர் வந்துட்டு அது டிராஃபி பர்ச்சேசர், அது விட்டுருங்க. இந்த ரன்னர் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ரன்னர் வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு ஒண்ணுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். அது வந்துட்டு அவங்க எடுக்கிற டிசிஷன். இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த வின்னர் ரன்னர்ன்றது அந்த என்ன சொல்றது, பர்ஸ்ட்ல கொஞ்சம் ஓகே அப்படின்றத தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ரொம்ப பெரிய ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. பெரிய பிக் பாஸ் அந்த இது என்ன சொல்றது, அந்த ஸ்டேஜ் கமலாசன் சார் பண்ணினது, சல்மான் கான் பண்றது, இல்ல வந்துட்டு மோகன்லால் பண்றது, நாகார்ஜுனா பண்றது, இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் அந்த லெவலுக்கு, என்ன விஜய் சேதுபதி அந்த லெவலுக்கு நினைச்சிட்டு இருக்காரு பண்ணது இது 2வது சீசன். சோ நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிரியேட் பண்ணாதீங்க. இது என்ன சொல்றது, மட்ட ரகமான பிக் பாஸ் தான் இது இந்த சீசன். இதுல வந்துட்டு ஓகேவா இருந்தது அப்படின்னுட்டுன்னு நீங்க ஓரளவுக்கு வந்துட்டு பிஆர்ங்களை வச்சு மூவ் பண்ணீங்க. பிஆர் இல்லாம எதுவுமே ஆகாது. எல்லாமே பிஆர் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது வந்துட்டு நீ இன்டர்வியூல வந்துட்டு பிஆர் அந்த அந்த வார்த்தையே சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்ப எங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க, இப்ப அவங்களெல்லாம் நீங்க பிஆர்ன்னு சொன்னீங்கன்னாக்கா எப்படி அப்படின்னு சொல்லி அப்படி கூட கேட்டுக்கலாம். பட் அதுக்கான விளக்கம் ஒண்ணு கொடுக்குறீங்க பாருங்க. என்னமோ ரொம்ப யோக்கிய மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், கோடான கோடி மக்கள் அந்த பிக் பாஸை ரசிச்சு பார்த்த மாதிரியும், உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரியும், அந்த ஓட்டுக்கு ஏத்த மாதிரி தான் பிக் பாஸை நடந்த மாதிரியும் பேசுறீங்க பாருங்க. சூப்பருங்க. எங்கேயோ போயிட்டீங்க. அங்க ஒண்ணுமே நடக்கல. ஓட்டுக்கான எவிக்ஷன் கூட நடக்கல அங்க. அவ்வளோ என்ன மொக்கையா இருந்தது சீசன். இதுலயும் இவங்க எல்லாம் வந்துட்டு விளக்கம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கங்க ஸ்டுடியோவா உட்காந்துட்டு மைக்க பிடிச்சிட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுதான் ஆத்திரத்துக்கு ஆத்திரம் வருது. இன்னொருத்தர் கேக்குறாரு,
பார்வதியை வந்துட்டு ஹர்ட் பண்ண விஷயம் கேட்டாக்கா he is not at all giving a serious note for that. அது டாஸ்க்ல ஹேப்பன்ட். அப்ப என்ன நடந்தது? பார்வதி சாண்ட்ராவை தள்ளி விட்டது அது டாஸ்க் இல்லையா? அது இல்ல. இப்ப அடிச்ச அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய காயம், கண்ணு திறக்கிறதுக்கே 10 நாளைக்கு மேல ஆச்சு. அந்த பொண்ணு அவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டு அது மேல அந்த ஐஸ் பேக் வச்சு 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 உருக வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தது. நான் அது அப்புறமா உட்கார்ந்து என்ன சமாதானம் பண்ணேன். உன் சமாதானம் யாருக்கு வேணும்? ஏன்னா வந்துட்டு உனக்கு பயம், வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்ன்ற பயம், அதுக்கு நீ சமாதானம் பண்ண. அவங்க அம்மா அப்பா யாருன்னா சண்டைக்கு வந்துருவாங்கன்னு சமாதானம் பண்ண நீ. ஐயோ பாரு, இது என்ன பெரிய விஷயம் ஆயிட போகுது. ஏன்னா ஒரு பொண்ணை, இது வந்துட்டு ஒரு பெண்ணை பிசிக்கலா நீ பண்ணிருக்கிறது. அந்த பொண்ணு வெளியில வந்து கூட உன் மேல கேஸ் போடலாம், பிரச்சனை கிடையாது. சோ இத நீ பெருசு பண்ணாதன்னுட்டுன்னு விஜய் டிவி சொன்னதுனால அந்த பொண்ணு அமைதியா விட்டுடுச்சு. அது ஒண்ணு பிளேம் கூட பண்ணல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பிளேம் பண்ணியிருந்தா கூட வந்துட்டு நீ இப்ப இது பேசலாம். நீ இல்ல இது இப்படி நடந்தது, அது கேமுக்கு நடந்தது, நீ எல்லா கதையும் பேசலாம். எப்ப அந்த பொண்ணு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுதோ, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி வேண்டாமா? ஏங்க அந்த டாபிக் வேண்டாங்க, நான் அதுல ஹர்ட் ஆயிட்டேன், எனக்கு அந்த டாபிக்கே வேண்டாங்க நெட்டுன்னு போயிருந்தாக்க நீ ஜென்டில்மேன். நீ அதுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க, அது டாஸ்க்னு சொல்லிட்டு. இல்ல உண்மையிலேயே பாக்குறப்ப அப்ப இது நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அவங்களுக்கு வந்தாக்கா இது, இவங்களுக்கு நான் கண்ணெதிரில நாங்க பாக்குற விஷயத்த கேட்கிறோம். அந்த பொண்ணு ஒரே ஒரு இடத்துல கூட சபரி என்ன வாண்டடா இப்படி அடிச்சா நட்டுன்னு சொல்லவே இல்லை. நீ வாண்டடா தான் இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி, அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறமா நீ மாத்தி 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 அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த. வாட் a funny guy you are. என்னமோ ரன்னர் எடுத்துட்டு பெரிய ஆஸ்கர் அவார்டு வாங்கின ரேஞ்சுக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு ஆஸ்கர் அவார்டு ரேஞ்சுக்கு நீங்க வந்துட்டு எங்களுக்கு சீன் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. The way he is giving the interview, இவர் கமலஹாசன் ரஜினிகாந்த் கூட அப்படி கொடுக்க மாட்டாங்கப்பா இன்டர்வியூ, அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. இதுல பதில் சொல்ல வரல, பதில் சொல்ல வரலன்றப்போ டார்லிங் டார்லிங் அந்த கேட்கிற ஆங்கரையே வந்துட்டு மட்டம் தட்டுறது. இப்ப நீங்க சரியா வந்துட்டு ஆங்கரிங் பண்ணலன்னு யாருன்னா சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? அப்ப இன்னொரு ஆங்கர் கிட்ட வந்துட்டு டிடி இருந்தாங்க, இப்ப டிடி மாதிரி ஒரு இல்லைன்னு சொன்னாக்க இது பண்ணிடுவீங்களா? எதுக்கு எதை கம்பேர் பண்ற? அப்போ உன்னை எதுவுமே கேள்வி கேட்க கூடாதா? என்ன நியாயம் இதெல்லாம்? மழுப்பி 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 அந்த கேள்விகளுக்கான பதில் வராம ஒரு மிக்சர் தான் நீ. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அங்க ஒண்ணுமே பண்ணல. பட் இனிஷியலி யூ வேர் அக்ரெசிவ். இந்த பண்ண பாரு சபரி கூல் அப்படின்னு ஆக்டிங் எல்லாம் ஒண்ணு கொடுத்த பாரு, சீரியல் ஆக்டிங். அப்ப வரைக்கும் வந்துட்டு இவ வெரி அக்ரெசிவ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பார்வதி போனதுக்கு அப்புறம் திவாகரும் வெளியில போன, ஐ மீன் பார்வதிக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் திவாகர் வெளியில போனதுக்கு அப்புறம் யூ அப்ரப்ட்லி வென்ட் டவுன். அதுதான் எங்களுக்கு என்ன ரீசன் தெரியல. நான் அந்த அன்னைக்கு ரெவ்யூல இருந்து நான் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு திவாகர் வெளியில போனதுக்கும் சபரிக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஆச்சு என்ன ஆச்சு, நான் அன்னில இருந்து அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். வாட் ஹேப்பன் ரியலி? வாட் ரியலி ஹேப்பன்? பதில் சொல்லுங்கப்பா இதுக்கெல்லாம். அதை விட்டுட்டு உட்காந்து கேட்கிற ஆங்கரையே வந்துட்டு நீ சரியில்லைன்னு நான் சொன்னாக்கா இது பண்ணிப்பியானா? நீ சரியில்லை நாங்க பார்த்துட்டு வந்துட்டு தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் நீ வந்துட்டு கேட்கிற ஆங்கருங்களை வந்துட்டு குத்தி குடஞ்சிட்டு இருந்தாக்கா என்ன அர்த்தம்? என்ன சொல்றது? இப்ப ஆங்கர்ஸுங்க வந்துட்டு என்ன கேள்வி கேட்கிறாங்க? வெளியில மக்கள் என்ன கேட்க ஆசைப்படுறாங்களோ அந்த கேள்விகளை உங்க முன்னாடி வைக்கிறாங்க. இப்ப மக்கள் எல்லாருமே வந்து உங்ககிட்ட பேச முடியாது, மக்கள் எல்லாருமே வந்து இது பண்ண முடியாதுன்றதுனால அவங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸுங்களை வச்சு இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கான பதில் சொல்லிட்டு போ. எப்ப பார்வதி அந்த இன்ஜுரி பத்தி வருதோ, ஐம் நாட் ஓகே வித் ஆன்சரிங் திஸ், எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு, எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறதுதான் மனிதாபிமானம். அழகா உட்காந்து டாஸ்க்னு சொல்ற நீ. சாண்ட்ராக்கு பண்ண அந்த டிராமாக்கு நீயே விக்கல்ஸ் பண்ண அந்த ப்ரொஜெக்ட் பண்ணது மட்டும் தான் அங்க ஹைலைட்டே. அவளே வந்து சும்மாதான் இருந்திருப்பா. அடுத்த கேள்வி கேக்குறாங்க, கம்ருதீன் பாரூக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? விசில் அடிச்சு கொண்டாடின ஆளாங்க. ரெட் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்த அடுத்த நிமிஷம் எடுத்து விசில் நீ அடிச்ச. நீ மனுஷனா யானி எல்லாம்?
போய் சொல்ற, அப்பட்டமா போய் சொல்லிட்டு இருக்க நீ. ஆமா நான் சந்தோஷப்பட்டேன், எனக்கு ஒரு காம்படிட்டர் 2 காம்படிட்டர் வெளியில போயிட்டாங்க, நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லியா? அதை விட்டுட்டு நீ விசில் அடிச்சதையே வந்துட்டு மக்கள் என்ன முட்டாளா, நாங்களாம் என்ன முட்டாள நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கிறதுக்கு. நடந்தது நான் மத்த கேள்விகளுக்கு பதில் இல்லைனாக்கா நான் அதை பார்க்கல. இன்னும் இவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க பாரு அந்த திவ்யா, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறப்போ நீங்க எல்லாம் வந்துட்டு இது ஷோ பாத்தீங்க, நாங்கெல்லாம் லைவா பார்த்தோம். என்ன சொல்றது, நாங்க பார்த்த விஷயங்களை நீ பார்க்கலன்றதுதான் நாங்க கேட்கிறோம். அதுக்கு வந்துட்டு அடுத்தது இவங்களே வந்துட்டு பதில் சொல்லிக்கிறாங்க. அது என் பின்னாடி பேசுனதெல்லாம் வந்துட்டு நான் காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்ல. இதெல்லாம் ஒரு இன்டர்வியூன்னு சொல்லி நீங்களும் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்றது, எல்லாரும் சும்மா உட்காந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், எல்லாருமே கேள்வி கேட்போம். ரன்னர்னா நீ இந்த விஜய் டிவி ப்ராடக்ட் ஒருத்தருக்கு ரன்னர் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அந்த இதுல வந்துட்டு நீ அவ்வளவுதானே தவிர மக்களோட ஓட்டுன்றது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு நான் ஃபேன் பேஜ் இருக்கு, அதை நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். நான் உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு, உனக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, அவ்வளவுதான் உன்னை பத்தி சொல்ல முடியும் நாங்க. மத்தபடி நீ மிக்சர் சாப்பிட்டதெல்லாம் வந்துட்டு பொய்யின்னுட்டு நல்லா சொல்லாத. ஒண்ணுமே நீ பண்ணலையா, உள்ள நீ ஒண்ணுமே பண்ணலையா? அந்த பொண்ணை அடிச்சு காயப்படுத்தினதை தவிர்த்து ஒண்ணுமே பண்ணல. அந்த பொண்ணு நினைச்சிருந்தாக்கா அப்பயே கூட வெளியில வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அப்ப நீங்க டாஸ்க்னு சொன்னீங்கன்னா அதுக்கான விளக்கம் கொடுத்தே இருந்திருக்கணும். ஜென்யூனா அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. அந்த ஒரு இதுக்காச்சும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மனசாட்சி நமக்கு உறுத்தணும். வெளியில வந்துட்டு நம்ம பாரு முகத்தை பார்க்க போறது இல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறது இல்லைன்றதுனால வந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் தயவு செய்து பேசாத. மனிதாபிமானம் இல்லாம பேசாத. த ஆட்டிடியூட், த வே யூ சிட்டிங், த பாடி லாங்குவேஜ் யூ கிவிங் டு, என்ன சொல்றது, உன்னை பாக்குறதுக்குன்னுட்டு சில மக்கள் இருக்காங்க. என்ன பாடி லாங்குவேஜ் நீ கொடுத்துட்டு இருக்க? நீ ஆகட்டும் திவ்யா ஆகட்டும் என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ் டெலிவர் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு? எங்களை விட இப்ப நாங்க திட்டுறவங்க எங்களை விட்டுடு. உங்களோட ஃபேன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் தான் கொடுப்பீங்களா? இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங், லேர்ன் இட் ஃப்ரம் கம்ருதீன். இன்னைக்கு இப்ப இது நடக்குது, ஃபேன் மீட் நடக்குதாங்க. The way, the humbleness, உண்மையிலேயே வந்துட்டு அவ்வளவு நல்லா இருந்தது. நான் பார்த்துட்டு இருந்தது. சோ சபரி, மனசாட்சி இல்லாம மனசாட்சியை அடகு வச்சுட்டு அடுத்தவங்களோட சேர்ந்து அது டாஸ்க்னுட்டு மறுபடியும் பேசாத. பாருக்கு நடந்தது விபத்துன்றதெல்லாம் நீ பேசாத. அதை பாரு சொன்னா அது பெருந்தன்மை, நீ சொன்னா அது திமிர்ல பேசுறது அப்படின்றது அர்த்தம். சோ நாட் ஃபேர். நாங்க மன்னிக்கிறதுக்கு அவ தயாரா இருக்கும் போது நீ மேல மேல போட்டு அதுல எண்ணெயை ஊத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. நாட் ஃபேர். The interview what you are giving, the body language what you are delivering is really worst. Thank you.